சீர்வளரும் மதில் கச்சி திருநகர் திருமேற்றளி. அந்த தலம் மேற்றளி, அருமையான பதிகம் பாடிய தலம். இறைவருடைய அந்த மேற்றளி அப்படிங்கிற திருத்தலத்துக்கு ஒரு வரலாறு உண்டுங்க. ஞானசம்பந்த பெருமானுடைய பதிகம் கேட்டு திருமால் உருகி கொண்டே வந்துட்டார். அவருடைய திருவடி மட்டும்தான் உருகலை. ஏன்? அதுக்குள்ளே பாட்டு பாடி பக்கத்தில் வந்துட்டாராம். அதனால் அங்கே ஒரு திருமேனி திருமாலுக்கு உண்டு. முற்றிலும் சிவலிங்கமாக அப்படியே வந்து திருவடி மட்டும் உருகாது நின்ற ஒரு கோலம் அங்கே உண்டு. அங்கே பெருமானுடைய சன்னதி தனிச்சன்னதி. திருமால் உருகிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு மூர்த்தி ஒன்று உண்டு. இறைவனுக்கு ஒரு மூர்த்தமாக தனி சன்னதி ஒன்று அமையப்பட்டிருப்பதை காணலாம். நேர் எதிர்ப்புறத்தில் ஞானசம்பந்தருடைய தனி சன்னதி ஒன்று முக்கிய சாலையினுடைய இருந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஞானசம்பந்த திருமேனி அவருக்கு ஒரு கோயில் கருவறை கட்டியிருக்கிறாங்க. நேர் எதிர்த்த புற பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு எப்படி சொல்ல, ஒரு 3/4 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது 1 கிலோமீட்டரே சொல்லலாம் வச்சுக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா கோயில் அங்கே தான் தெரியும். அவ்வளவு பெரிய தெரு, ஒரு பெரிய தெரு இருக்கிறது. இங்கே ஞானசம்பந்த பெருமான், அந்த பக்கம் இறைவருடைய சன்னதி, தனி கோயிலாக இருக்கக்கூடிய தலம். இவர் ஞானசம்பந்தரை வச்சு தான் அந்த பகுதிக்கு பிள்ளையார் பாளையனே பேர். பிள்ளையார்னா ஞானசம்பந்தர் குறிக்கும். நீங்கள் ஏதோ பிள்ளையார் பாளையனா விநாயகர் வச்சு வந்துச்சு நினச்சிடாதீங்க. திருஞான சம்பந்த தேவாரம் பாடி திருமால் உருகி உருகி நின்ற கோலம் உடைய திருமேனி என்பதனால அந்த பகுதிக்கு பிள்ளையார் பாளையம் என்றே பெயர் அமைய பெற்றிருப்பதை நீங்கள் காணலாம். காஞ்சியினுடைய ஒரு பகுதியாகவே இருக்கிறது.